கேப்ரியல் தூதன் முக்கியமான பங்கு வகிக்கும் தூதர். கர்த்தரிடத்திலிருந்து செய்திகளை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு அறிவிப்பவர். இயேசுவின் பிறப்பை குறித்து கன்னி மரியாளாகிய என் மூலமாக தேவன் அந்த செய்திகளை அனுப்பினார். சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகனின் பிறப்பை குறித்து அறிவித்த கேப்ரியல் தூதரும் நானும் ஆவார். அவன் என்ன சொல்ல வரான்னா, ஹீப்ரு பாஷையில நான் தான் கிங் சாலமோன் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? சன் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொன்னான்ல, செகண்ட் லைன் ஹீப்ருல அப்படி அப்படி போட்டு எழுதுவாங்கல்ல, அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சன் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரங்களை தட்டலாமா சாம் ஐசக்கு? ஏய் யார அடிக்கலாம், யார் அடிக்கலாம்? அடி 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 போகுதான்னு பார்ப்போம். அந்த போச்சு. ஓகே, அடுத்து இந்த பக்கம் அந்த சைடுல ஒண்ணு அடிச்சுடா. ஓ, பலூன் ஜஸ்ட் தப்பிச்சிருச்சு. அந்த நடு பலூனை மட்டும் எய்ம் பண்ணி அடி பார்ப்போம். எய்ம் 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 அடிச்சு அடி. ஓகே, கைகளை தட்டலாமா? ஓகே, அவன் அவசரமா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கனால ரொம்ப கோபமா இருக்கிறான். யார்கிட்டையும் பேச மாட்டான். யுத்தத்தை முடிச்ச பிறகுதான் பேசுவான். அப்புறம் மீட் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லுவான். சரியா? ஓகே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி, நீங்க யாரு? என்னது? டாடி வாங்கிட்டு வந்தாங்களா? கிராணி வாங்கி கொடுத்தாங்களா? சரி, என்ன கேரக்டர் போட்டிருக்க? Hi, I'm Joseph. My father Jacob. Lord my son. Jacob to go. This man brothers to the anger. Angels with me. They plan in my life. Wow. அருமை அருமை அருமை. நல்லா நல்லா நல்லா. பாத்தீங்களா? 2-3 தடவை பேசணும் போனே ஹீப்ரு கேட்ச் பண்ணிட்டீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா? நீ வர வர புரிஞ்சுப்பீங்க. கைகளை தட்டலாமா? யார் இது? ஜோசப். ஜோசப். ஜோசப்புக்கு அவங்க அப்பா ட்ரெஸ் கொடுத்தாங்க, இவனுக்கு இவங்க பாட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை தான் அவன் முதல்ல சொன்னா. இங்க லைட்டா ட்விஸ்ட் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ஜோயல் அடுத்து வர்றானே. நான் தான் பலவான் ஆகிய சிம்சன். நான் ஒரு நசகேயன். என்னை கண்டால் பெருசியர் எல்லாம் நடுநடுங்குவார். ஏன் தெரியுமே, நான் சிங்கத்தோட வாயை கிழிச்சேன். 300 நரிகளை பிடிச்சி பெலிஸ்தியோட வயலெல்லாம் கொளுத்திட்டேன். ஒரு கழுதையை பிடிச்சி தார எழுவ வச்ச எல்லாம் பெலிஸ்தியர்களையும் அடிச்சிட்டேன். தப்பு பண்ண என்ன தப்பு தெரியுமா? நான் தெளிலால நம்பினேன். என் முடியும் போச்சு, என் பலனும் போச்சு. ஆனா கழுத்துங்க நான் கைவிடல. என் முடி வேகமா வந்துச்சு. இந்த தூண்களோட சங்கிலியை பிடிச்சி இழுத்தேன். அங்க இருக்க 300 பேரை கொண்டுட்டேன். ஆமென் ஆமென். நல்லா நல்லா கரங்களை தட்டி. House and sorrow and love on me that changes my heart. I have decided to give back to the people 4 times more money from what I have taken. It defines forgiveness. நல்ல நல்ல கரங்களை தட்டலாம். இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசினாலுமே மூச்சு வாங்க. கையில ஏதோ பேக் வச்சிருக்கான். பேக்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. டேய், இருக்குன்னு சொல்றான். ரெடியா போட்டு சகேயுவா நீ சகேயு தானே? நான் உன்னைய பார்த்துருக்கேன். வர்ற வழியில மரத்துல நின்றுட்டு இருந்த, அது நீ தானே? மரத்துல ஏறி நீ தான் நின்றுட்டு இருந்தியா? யாரை பார்க்கறதுக்காண்டி நின்றுட்டு இருந்த? ஏசப்பாவியா? ஆமா ஆமா, ஏசப்பா தான். பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏசப்பா பாத்தியா? வீட்டுக்கு கூட்டு போனியா? மனம் திரும்பினியா? ஏசப்பா பிள்ளையா மாறினியா?
அவ்வளவுதான். சூப்பர், கைகளை தட்டலாம். நீங்க என்ன கேரக்டர் நடிக்கிறீங்க? லிடியாவா? லிடியாவா நீங்க? ஆமா, லிடியா கேரக்டர் இவங்க நடிக்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் யார் தெரியுமா? நான் தான் ரூத். நான் இப்போ என்னை பற்றி சொல்ல போகிறேன். என் பெயர் ரூத். நான் மோவாப் தேசத்திலிருந்து வருகிறேன். நான் என் சொந்த ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நானும் என் மாமியார்களும் பெத்லஹேமில் இருக்கிறோம். நான் என் மாமிக்கும் என் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தேன். என் மாமி அருகில் படையில் போவாஸ் என்பவரை மறந்து கொண்டேன். என்னுடைய சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். தேங்க்யூ. என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏய் ஏய், ஃபிஷ். ஃபிஷ்டா, ஃபிஷ். ஓகே, யார் இது? ஏதோ மீன் இருக்கு, ஏதோ அப்பா இருக்கு. யாரு 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 யாரு? தெரியல தெரியல தெரியல, ஒண்ணுமே புரியல புரியல. என்னாச்சு தெரியுமா? அவன் பாட்டுக்கு 5 அப்பமும் 2 மீன் எடுத்துட்டு வந்திருந்தான். இந்த சீஷர்கள்லாம் போய் டே அதை குடுறா, டே அதை குடுறான்னு வாங்கினா அழமாட்டானா என்ன? அழுதான். கஷ்டமா தான் இருந்துச்சு, கண்ணீர் விட்டான், ஆனா கொடுத்தான். நீங்க என்ன பண்ணிருங்க? அழுங்க, பொருளுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா ஏசப்பா கேட்டா கொடுத்துருங்க. ஏசப்பா ஆசீர்வதிச்சு உங்களுக்கு திருப்பி தருவார். கரங்களை தட்டலாமா? சார் ஆளுக்கு ஒரு 100 வயசு ஆயிடுச்சு, அதனால இடையில ஞாபக மறதி இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யோசிப்பாங்க, பேசுவாங்க, அப்புறம் பேசுவாங்க, அப்புறம் யோசிப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு ஏசப்பா ஒரு அருமையான குழந்தையை கொடுத்தாரு. கரங்களை தட்டலாமா? வயசானாலும் சாதிச்சுட்டாங்க. கரங்களை தட்டலாம். என் பெயர் எஸ்தர். நான் அகஸ்டுவின் அரசனையும் ராணியானவர். என்னுள் தைரிய விசுவாசம் அதிகம் இருந்தது. மக்களுக்காக என் உயிரியை பணிய வைத்தேன். யூதருக்கு எதிரான சூழ்ச்சியை தடுத்து அவர்களை அழிவில் இருந்து காப்பாற்றினேன். என் பெயரில் முழு பைபிள் எஸ்தர் புத்தகமாக உள்ளது. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். தேங்க்யூ. எஸ்தருக்கு கரங்களை தட்டலாமா? எஸ்தர் ஜெபித்து காரியங்களை மாறுதலா முடிச்சாங்க. அதனால ஜெபிச்சா காரியம் மாறுதலா முடியும். Praise the Lord. என் பேர் தெபோராள். தெபோராள் என்றால் தேனி என்று அர்த்தம். எப்ராயிம் மலை நாட்டில் பேரிச்ச மரத்தின் கீழ் கூடியிருந்தேன். நான் ஒரு பெண் தீர்க்கதரிசி. கர்த்தர் என்னை 4வது நியாயாதிபதியாய் ஏற்படுத்தினார். நான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் நியாயம் தீர்த்து வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெபோராவுக்கு கரங்களை தட்டலாமா? தெபோரா யுத்தத்துக்கு போய் யுத்தத்தை வெற்றி பெற செஞ்சாங்க. யாரு தெரியுதா? சீரியா ராஜாவின் படைத்தலைவனும் பராக்கிரமசாலியாகிய நாதாடாகமான். எனக்கு குஷ்டரோகம் பிடித்துள்ளது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா என்னை யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொன்னார். நான் கடுக்கோவம் கண்டு வெளியே புறப்பட்டு போய் என்னுடைய குஷ்டரோகத்தை அவருடைய கைகளால் தனிவி நீக்கி விடுவார் என்று நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளான அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவா என்று சொல்லி உக்கரத்தோடு பார்த்தேன். ஆனாலும் தேவன் மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் முடியல போது என்னுடைய சரீரம் சிரிப்பிலை போல மாறினது. கரங்களை தட்டலாமா? என் பேர் சிரிப்பே.
அடிமையாக கொண்டு வரப்பட்டேன். சின்ன வயசுல அடிமையா போனாங்க. ஆனா போன இடத்துல போன நோக்கத்தை மறக்கல, ஆண்டவரையும் மறக்கல. அதனால ஆத்தும ஆதாயம் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால எங்க இருந்தாலும் நோக்கத்தை மறந்துடாதீங்க, ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். கரங்களை தட்டலாமா? எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி. நான் போய் சொல்லி வெளியேறும் வஸ்தாங்கிடும் வாங்குகின்றார். நாங்கமான் கிஸ்தரோகம் என்னையும் என சந்தியரும் பிரித்திரு. அம்மன். கேயாசிக்கு கரங்களை தட்டலாமா? Praise the Lord. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா லாகபான் கொண்டு வந்த காணிக்கை கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு வாங்குகிறதில்லை என்று சொன்னேன். பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ஆமென். ஆமென். கரங்களை தட்டலாமா?